அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை. தமிழ் எழுத்தாளர், பத்திரிகையாளர் மாதவையா பிறந்த தினம் என்று முன்னோடி தமிழ் எழுத்தாளரும் நாவல் ஆசிரியருமான குரில் மாதவையா பிறந்த தினம் என்று திருநெல்வேலி அருகே உள்ள பெருங்குளம் கிராமத்தில் 1872 பிறந்தார். அங்கு பள்ளி படிப்பை முடித்தார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார். முதல் மாணவராக தேறி அக்கல்லூரியிலேயே ஆசிரியராக பணியாற்றினார். நீச்சலில் கில்லாடி. ஒரு முறை சென்னையில் போலீஸ் அதிகாரி பவனந்தம் பிள்ளையுடன் பந்தயம் கட்டி கடலில் 1 மைல் தூரம் நீந்தி வெற்றி பெற்றாராம். குற்றால அருவியின் உச்சியில் 3 முறை ஆங்கிலேயர்கள் கடக்க முயன்று வழுக்கி விழுந்து இறந்த 3ஆம் நாளில் அதே இடத்தில் அருவியை கடந்து சாதித்து காட்டினார். இது என்னோட உப்புச்சுங்க இலாகாவில் சால்ட் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல இலாகா தேர்வில் முதலிடம் பெற்றார். ஆந்திராவின் கஞ்சம் மாவட்டத்தில் உப்பு ஆய்வாளராக நியமிக்கப்பட்டார். சால்ட் இன்ஸ்பெக்டர். பணி நிமித்தமாக குதிரையில் பல மைல்கள் பயணம் செய்தார். குதிரை சவாரி மிகவும் பிடிக்கும். கடமை வீரர், கடும் உழைப்பாடி, கொடையாளி, நகைச்சுவை உணர்வு உடையவர். மாதவையா களங்கமற்ற அதிகாரி. ஒரு எலுமிச்சை பழத்தை கூட கொடுக்கவோ வாங்கவோ மாட்டார் என்பார்களாம் சக ஊழியர்கள். கர்நாடக சங்கீதம், நாட்டுப்புற இசை இரண்டையும் விரும்பி கேட்பார். இவர் பணியாற்றிய பல ஊர்களில் மருத்துவ வசதி கிடையாது என்பதால் தன் பிள்ளைகளுக்கு இவர்தான் குடும்ப வைத்தியர். மருத்துவ புத்தகம், முதல் உதவி பெட்டி, மருந்துகள் எந்நேரமும் அவரது வீட்டில் இருக்குமா. தமிழ், ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர். தெலுங்கும் தெரியும். 20 வயது முதல் பத்திரிகைகளுக்கு எழுதினார். விதவை மறுமணத்தை ஆதரித்தார். சங்க இலக்கியம் முதல் அனைத்து செவ்வியல் படைப்புகள் மற்றும் அரிய ஆங்கில இலக்கிய நூல்கள் என ஒரு நூலகம் வைக்கும் அளவுக்கு நூல்கள் சேகரித்து வைத்திருந்தார். இவரது நண்பர் சி.வி. சுவாமிநாதன் தொடங்கிய விவேக சிந்தாமணி பத்திரிகையில் சாவித்திரியின் கதை என்ற தொடரை எழுதினார்.